வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் ஃபோருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு டாப் 50 கொஷின் வந்து இதுக்கப்புறம் வந்துட்டே இருக்கும். சரிங்களா, கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதே போல் டிஎன்பிசி ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஒரு 100 கொஷின் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். 100 கொஷின்ஸில் உங்களுக்கு தகுந்தது, அதாவது குரூப் ஃபோருக்கு மட்டும் என்ன தேவையோ அதை மட்டும் வந்து பார்த்தா போதும். சரிங்களா, ஒரு சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் கொஷின்லாம் பண்ணுங்க ஸ்கூல் புக்கு தாண்டியும் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் வந்து பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் ப்ரீவியஸ் கொஷினில் தேர்ட் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொஷின், பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு எது? பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு எது? லாகூர். லாகூர் மாநாட்டில் 1940 வந்து வச்சிருப்பாங்க. 1940 வந்து வச்சிருப்பாங்க. பாகிஸ்தான்ற பெயரை ஃபர்ஸ்ட் யார் கிரியேட் பண்ணினாக்க ரஹ்மத் அலி. ரஹ்மத் அலி தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. அடுத்த கொஷின், தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. வி.டி. சவார்கர், அபினவ் பாரத். அபினவ் பாரத் சங்கத்தை கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்டாக்கா வி.டி. சவார்கர் தான். வி.டி. சவார்கர் தான் 1904 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1904 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. இது வந்து கரெக்டாக இருக்கு. லாலா கர்தயால். லாலா கர்தயால் வந்து பார்த்தீங்கன்னா கதர் கட்சி. லாலா ஹர்தயால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கதர் கட்சி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவும் வந்து கரெக்டு தான். கான் அப்துல் கஃபார் கான். கான் அப்துல் கஃபார் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்லிலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹல்லில வந்து பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஹல்லில வந்து பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் தவறாக இருக்கு. பாரத மாதா சங்கம். பாரத மாதா சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருந்தவர் தான் வாஞ்சினார். அதை கிரியேட் பண்ணவர் யாருன்னு கேட்டாக்க நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது ரெண்டுமே தவறாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3, 4 வந்து தப்பாக இருக்கு. அடுத்த கொஷின், வலியுறுத்தல் மற்றும் காரணம் வகை. ரீசன் அண்ட் அசர்ஷன் டைப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்திய தேசியவாத இயக்கம். இந்திய தேசியவாத இயக்கம் அதன் வரலாற்றில் முதன்முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மாபெரும் கூட்டத்தை பெற்றது. ஒத்துழையாமை இயக்கம் எப்போது நடைபெற்றுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 104 சொல்லிட்டு போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தான் எனக்கு மாபெரும் கூட்டத்தை வந்து பெற்றது. கரெக்டு தான். ஒத்துழையாமை இயக்கம் ஏராளமான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். அதுவும் வந்து பாருங்க கரெக்டு தான். ஆனால் கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆனால் விளக்கம் வந்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் விளக்கம் வந்து எதுவுமே கிடையாது. ஒத்துழையாமைக்கு வந்து பண்ணக்க மக்கள் மாபெரும் கூட்டத்தை வந்து ஜாயின் பண்ணாங்க. ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டாக்கா நம்ம காந்திஜி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சத்தியாகிரகம்ன்றதே கிடையாது. அவர் வந்து சத்தியாகிரகம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா காரணம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ காரணம் வந்து பண்ணக்க காரணமும் சரிதான், கூற்று காரணம் ரெண்டும் சரிதான். ஆனால் கூற்றுக்கான காரணம் வந்து சரியாக கொடுக்கல. சரிங்களா, டி ஆப்ஷன் வந்து வரும். அடுத்த கொஷின், சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக். அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வந்து பாருங்க நேதாஜி 1939 கிரியேட் பண்ணியிருப்பாரு. நேதாஜி தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொல்கத்தாவில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாக்பூர் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொல்கத்தா வரணும். ஆனால் இங்கே வந்து ஆப்ஷன் கரெக்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒருவேளை தப்பாக இருந்துக்கலாம். அது பின்னாடி கீ ஆன்சர் வந்து மாற்றிருக்கலாம். ஸோ கொல்கத்தா தான் வரும். கொல்கத்தாவில் தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஆசாத் இன் ரேடியா. ஆசாத் இன் ரேடியா யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. நாக்பூரா இல்லை கொல்கத்தா? எனக்கு தெரிஞ்சு கொல்கத்தா. ஆசாத் இந்த் ரேடியா. ஆசாத் இந்த் ரேடியோவும் வந்து பண்ணிக்க நம்ம நேதாஜி தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு. பாரிஸில் கிரியேட் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஜெர்மனியில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து பண்ணிக்க அப்படியே சிங்கப்பூரில் மாற்றிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இது வந்து தப்பு. ஷா நவாஸ் கான். ஷா நவாஸ் கான் வந்து பண்ணிக்க நம்ம பஞ்சாபை சேர்ந்தவர் தான். நம்ம பஞ்சாபை சேர்ந்தவர் தான். இந்த ஆஷ் ஆஃப் இந்த் ரேடியா இருக்கு இல்லையா, அதோட பொறுப்பு வந்து பண்ணிக்க 43 to 46 வரைக்கும் எடுத்துருந்துருப்பாரு. ஸோ இவர் வந்து பிரிட்டிஷ் ராணுவம் கிடையாது, நம்ம இந்திய ராணுவம். சரிங்களா, ஸோ இந்த பர்சனும் வந்து தப்பு. புகழ்பெற்ற கொள்கை வந்து பண்ணாக்க எதிரின் எதிரி நண்பன். எதிரின் எதிரி வந்து பண்ணாக்க நண்பன் அப்படி சொல்லிட்டு பண்ணாக்க நம்ம நேதாஜி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து கரெக்ட். இது வந்து கரெக்டு. நமக்கு 14 வந்து கரெக்டு. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக. டெல்லி தர்பார். டெல்லி தர்பார் 1911. வட்டார மொழி பத்திரிகை சட்டம். வட்டார மொழி பத்திரிகை சட்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா 1878. ஹில்பர்ட் மசோதா வெரி 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. ஹில்பர்ட் மசோதா நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1883. ஹில்பர்ட் மசோதா 1883.
அலிப்பூர் வெடிகுண்டு சதி வழக்கு. அலிப்பூர் வெடிகுண்டு சதி வழக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1908. 1908. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 4312. யாருடைய பிறந்த நாள் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் பழங்குடியினர் பெருமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிர்ஷா முண்டா வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காரு, 10th இருக்காரு, 12th இருக்காரு. ஆனால் இந்த மாதிரி வார்த்தை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? யாருடைய பிறந்த நாள் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் பழங்குடியினர் பெருமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது? ஃபிர்ஷா முண்டா. அடுத்து எக்கனாமிக் கொஸ்டின். ஜிஎஸ்டி என்பது முழு நாட்டிற்கும் உண்டான ஒரு மறைமுக வரி. ஆமாம், ஜிஎஸ்டி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுக வரி, நேர்முக வரியெல்லாம் கிடையாது. அது அனைத்து நாட்டிற்கும் உண்டான ஒரே வரி. ஜிஎஸ்டி என்பது பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்டுக்கும் உண்டான வரி. கரெக்டு. காரணம், ஜிஎஸ்டி என்பது தனி நபரிடமும் இந்து பிரிக்கப்படாத குடும்பத்திலும் மற்றும் நிறுவனத்திலும் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி அப்படி வசூலிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஜிஎஸ்டின்றது பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு மாநிலம். இப்போ நம்ம கர்நாடகாவிலேருந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரோம்னு கேட்டாக்கா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அங்கே கர்நாடகாவில். நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போ அது ஒரு ஜிஎஸ்டி ஆகிடும். ஸோ டபுள் ஜிஎஸ்டி ஆகிடும். அதே போல் இங்கே அங்கே போனாலும் சரி, அதே போல் வேறு எங்கே இருந்தாலும் வந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஜிஎஸ்டிஸ் வந்து இங்கே கொடுப்பாங்க தவிர இந்த மாதிரி கேஸ்ட் வைஸ் எல்லாம் கொடுக்க கிடையாது. கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வைஸ் எல்லாம் வந்து கொடுக்க கிடையாது. ஸோ கூற்று மட்டும் சரி, காரணம் என்பது தவறு. கூற்று மட்டும் சரி, காரணம் என்பது தவறு. அடுத்த கொஷின். திட்ட கமிஷனின் நோக்கங்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? திட்டக்குழுடைய நோக்கங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? முழு வேலைவாய்ப்பை அடைய. முழு வேலைவாய்ப்பு வந்து அடைய, எல்லாருக்கும் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி தான் அதனுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கும். வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க. வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வுகளும் குறைக்கிறதும் அதனுடைய முக்கிய நோக்கம் தான். தேசிய மற்றும் தலா வருமானத்தை அதிகப்படியாக அடைவதே பார்த்தீங்கன்னா திட்ட கமிஷனுடைய முக்கிய நோக்கம். சரிங்களா? தேசிய மற்றும் தலா வருமானத்தை அதிகப்படியாக அடைய செய்வது பார்த்தீங்கன்னா திட்ட கமிஷனுடைய முக்கிய நோக்கமாகும். மூன்றுமே வந்து சரி. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் என்னும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு எது? அமைப்பு எது? யுஎன்ஓ, ஐக்கிய நாடுகள் அமைப்பு தான் வந்து ஏற்றிருக்காங்க. ஐநா தான் வந்து ஏற்றிருக்காங்க இல்லையா? நீதி புனராய்வு. நீதி புனராய்வின் தேவையின் தொடர்பான தவறானது கண்டறிய. தவறானது விஷயத்தை வந்து கண்டறிய சொல்றாங்க. நீதி புனராய்வுனா எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு வந்து பாருங்க, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இதுதான் வந்து பாருங்க ஒரு நீதி புலனாய்வு வந்து தரும். ஒரு 5 விதமான நீதி புலனாய்வு வந்து தருவாங்க இல்லையா? அதுதான் குறிப்பிட்டிருப்பாங்க. அதுதான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அரசமைப்பே அனைத்திற்கும் மேலான என்ற கொள்கையை உயர்த்தி பிடிக்க. அரசமைப்பு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாருங்க நீதிமன்றம் தான் வந்து வலியுறுத்தும். அது வந்து கரெக்டு தான். கூட்டாட்சி சமநிலையை தொடர்ந்து கூட்டாட்சி சமநிலையை தொடர்ந்து பராமரிக்கவும் பாருங்க ஹெல்ப் பண்ணுது. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வந்து பாருங்க இந்த நீதி புலனாய்வு வந்து பிறப்பிப்பாங்க. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமான நீதிப்பயன்கள் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டு தான். மக்களின் விருப்பமே அனைத்திற்கும் மேலானதாக இருக்க. அப்படிலாம் வந்து கிடையாது. நீங்கள் எல்லாம் விரும்பிட்டாக்க கொடுத்துருவாங்களா உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ இது மட்டும் தப்பு. மற்ற 3 வந்து கரெக்டு. இந்திய அரசமைப்பின் பிரிவு 280 ஒரு டேஷ் வழங்குகிறது. இந்திய அரசமைப்பின் பிரிவு 280 டேஷ் ஒரு டேஷை வழங்குகிறது. நிதி ஆணையம். நிதி ஆணையத்தை பற்றி குறிப்பிடுவது எதுனாக்க சட்டப்பிரிவு 280. இந்த குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்த காலவரிசைப்படி பொறுத்துக்க, இந்த மாதிரி பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துட்டு எத்தனாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்கறது, அதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கு இல்லையா? அதனால வந்து கேட்குறாங்க. இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. யார் யாரெல்லாம் எப்பப்போ இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஃபக்ருதீன் அலி முகமது. ஃபக்ருதீன் அலி முகமது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5வது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். விவி கிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4வது குடியரசுத் தலைவர். ஜாகிர் உசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது குடியரசுத் தலைவர். நீலம் சஞ்சீவ் ரெட்டி. நீலம் சஞ்சீவ் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6வது குடியரசுத் தலைவராக வந்து இருந்திருப்பார். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3142. இந்த கொஷின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்ன கொஷினில் பார்த்துருப்போம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா முன்ன கொஷின் வந்து பார்த்துருப்போம். ஒரு 4 கூற்றுகள் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதில் வந்து பார்த்துருப்போம். தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன திருத்தச் சட்டம் எது? கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன திருத்தச் சட்டம் எது? 97வது திருத்தச் சட்டம். கல்வி உரிமை இந்திய அரசமைப்பின் எந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது? கல்வி உரிமை இந்திய அரசமைப்பின் எந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் கொண்டுள்ளது? விதி 21A. நமது அரசமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட இந்த அரசமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டது. நம்ம முகவுரையில் இருக்கு இல்லையா, அதுல மொழி மற்றும் லட்சியங்கள் என்ன லட்சியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எந்த அரசமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டதுனாக்கா அமெரிக்க ஐக்கிய நாடையும் பின்பற்றிருப்பாங்க, பிரான்ஸ் புரட்சியை வச்சு இது பண்ணியிருப்பாங்க, அடுத்து ரஷ்யா சோவியத் ரஷ்யா வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூணுமே வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின், இந்திய கொரில்லா போர் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய கொரில்லா போர் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சிவாஜி. அடுத்தது, பின்வரத்தில் எது சரியாக பொருந்தியுள்ளது? இவ்வளோ டீப்பாக வந்து குரூப் 4 கேட்பாங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இது வந்து பாருங்க +2 தாண்டி கொஞ்சம் அப்படியே டிகிரி லெவலில் எடுத்திருப்பாங்க கொஷின். இது டிகிரி லெவல்ன்றதுனால பாருங்க உங்களுக்கு புதுசாக பேரெல்லாம் இருக்கும் சரிங்களா. ஆனால் இருந்தாலையும் வந்து பாருங்க நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத என்ன அதை வந்து பார்த்துங்க சரிங்களா. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத வந்து பார்த்துங்க. ஜலாலுதீன் கில்ஜி வந்து பாருங்க 1290 டு 1296 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. அடுத்து அலாவுதீன் கில்ஜி வந்து பாருங்க 96 டு 16 வரைக்கும் இருந்திருப்பாரு. 96 டு 1316 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஸோ அலாவுதீன் கில்ஜி மட்டும்தான் கரெக்டு. குத்புதீன் முபாரக் ஷா வந்து பாருங்க 1316 டு 1320 வரைக்கும் இருந்திருப்பாரு. 1316 டு 1320 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து தப்பு. நசருதீன் குஷ்ருசா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1320 ஏப்ரல் 15லேருந்து 1320 செப்டம்பர் 5 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஸோ அவர் 2020 வரைக்கும் மட்டும் தான் இருந்திருப்பாரு. ஒரு 5 மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்பில் வகிச்சிருப்பாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் மட்டும் கரெக்ட். அடுத்தது கூற்று மற்றும் காரணம். சந்திரகுப்த மௌரியர்ல மிக திறமைசாலி யாருனாக்கா சந்திரகுப்தர் தான். அதே போல வந்து அசோகரும் ஒரு மௌரியர் தான். அசோகர் சமுத்திரகுப்தர் குப்த வம்சத்துல அலாவுதீன் கில்ஜி மற்றும் அக்பர் போன்ற வலிமை மிக்க ஆட்சியாளர்கள் இந்திய பிராந்தியங்களை அடிபணிய வைத்தனர். ஆனால் என்றும் ஒற்றுமை நிறுவ முடியவில்லை. அதாவது சந்திரகுப்த மௌரியர், அசோகர், சமுத்திரகுப்தர், அலாவுதீன் கில்ஜி மற்றும் அக்பர் போன்ற வலிமை மிக்க ஆட்சியாளர்கள் இந்திய பிராந்தியங்களை அடிபணிய வைத்தார்கள். அது வந்து கரெக்டு தான். ஆனால் என்றும் உண்மையான ஒற்றுமை நிறுவ முடியவில்லை என்பதும் கரெக்டு தான். வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஒற்றுமை வந்து நிறுவனாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லாமே நிறைய விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. கரெக்டு தான். காரணம் தொலைத்தொடர்பு, போக்குவரத்து மற்றும் தேசிய உணர்வு குறைபாட்டின் காரணமாக இந்தியாவை இணைக்க முடியவில்லை என்பதும் கரெக்டு தான். ஸோ இது கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கமும் ஆகும். அக்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத கொள்கை தீநிலாகி முறையெல்லாம் வந்து இது கொடுத்துருப்பாரு. அது வந்து யாராவது பின்பற்றாங்களும் கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட். அப்துல் ரஹீம் கானி இ கானானி யாருடைய ஆட்சியின் போது கவிஞராக இருந்தார்? அப்துல் ரஹீம் கானி இ கானன் யாருடைய ஆட்சியின் போது கவிஞராக இருந்தார்? அக்பர் மற்றும் ஜஹாங்கீர். அலாவுதீன் கில்ஜி விலை கட்டுப்பாட்டினை டெல்லியில் ஏற்படுத்தினார். ஆமா, விலை கட்டுப்பாடுலாம் டெல்லியில் வந்து ஏற்படுத்தியிருப்பாரு அலாவுதீன் கில்ஜி. அது வந்து கரெக்ட் தான். காரணம் தன்னுடைய அரண்மனையை கட்டிய ஊழியர்களுக்கு குறைந்த ஊதியம் கொடுக்க விரும்பினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கேட்டால் காரணம் வந்து தப்பு. விலை கட்டுப்பாட்டை ஏன் எடுத்துட்டு வரான்னு கேட்டாக்கா இவங்க வந்து கொள்ளை அடிச்சு எடுத்துட்டு வராங்க இல்லையா. கொள்ளை அடிச்சுட்டு வரதுல வந்து பண்ணாக்கா எல்லாரும் பங்கு தருவாங்க. ஆனால் அலாவுதீன் கில்ஜி மட்டும் என்ன பண்ணாருன்னு கேட்டால் பணமாக வந்து கொடுத்துருப்பாரு. உனக்கு பங்கெல்லாம் கிடையாது, நீங்கள் கொள்ளை அடிச்சுட்டு வந்தியா அதாவது இவ்வளோ 100 ரூபாய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா இந்த வணிகம் செய்கிறப்போ ஏதாச்சும் இந்த பொருட்களை ஏமாத்துறாங்க இல்லையா, அப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு கேட்டால்
அந்த எத்தனை கிராம் நீ ஏமாத்துறியோ, அத்தனை கிராம் அளவுக்கு உன் உடம்புலேருந்து உறுப்ப வந்து கழட்டிருவாரு. யாருன்னா நம்ம அலாவுதீன் கில்ஜி. அப்படியே கண்ணு முன்னாடியே வெட்டி தூக்கி போட்டுருவாரு. ஸோ அந்த மாரி ஒரு பெர்சனா இருந்திருப்பாரு அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா? கூற்று மட்டும் சரி, காரணம் வந்து தவறு. மொஹஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் யார்? மொஹஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் யார்? சார் மார்ட்டிமர் வீலர். இங்க வந்து வருஷம் சொல்லி குடுத்துருக்கணும். 1940ன்னு சொல்லி குடுத்துருக்கணும். அது குடுக்கல. இந்தியாவின் ரயில் பாதை போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு. மும்பை டூ தானே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1853. பின் வருபவர்களில் யார் அறிவியல் மனப்பாங்கு என்னும் வார்த்தையை முதல் முறையாக பிரபலப்படுத்தியவர்? அறிவியல் மனப்பாங்கு என்ற வார்த்தையை முதல் முதலில் பிரபலப்படுத்தியவர் யார்? பண்டிட் ஜவஹர்லால் நேரு. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நம்ம ஜே அம்மா இருந்தப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1992. அடுத்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். உங்களுக்கு மக்கள் தொகை அப்படின்னா இதுதான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து இருக்கும் மக்கள் தொகை. பாலிட்டிலையும் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ ஜாகிரஃபிலையும் வந்து இருக்கும். அடுத்து இப்போ எக்கனாமிக்லேயும் வந்து இருக்கும். எக்கனாமிக்லேயும் வந்து இப்போ இருக்கும். 2011ஆம் ஆண்டில் டேஷ் மாவட்டம் தமிழகத்திலேயே அதிக எழுத்தறிவு விகிதம் பெற்று 91.75 உள்ள மாவட்டம் ஆகும். எழுத்தறிவு விகிதத்தில் 91.75 இருக்காம். இதுனா நம்ம கன்னியாகுமரி. இந்த பர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. பின்வருவனற்றுள் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? பின்வருவனற்றுள் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? அன்னை பெசன்ட் பிரம்மஞான சபை நிறுவினாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஹெச்எஸ் ஆல்கட் மட்டும் மேடம் பிளாட்வர்ஸ்கி இவங்க 2 பேர் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அன்னி பெசன்ட் அம்மையார் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. கோபாலகிருஷ்ண கோகலே நியூ இந்தியா செய்தித்தாள் நிறுவனர். நியூ இந்தியா செய்தித்தாளை கிரியேட் பண்ண யாருங்கன்னாக்கா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து 1905 வந்து இந்திய பணியாளர் சங்கம், சேவர்கள் சங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். சேவர்கள் சங்கம் கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இரண்டாவதும் தப்பு. பாபா ராம்சிங் என்பவர் வந்து நாம்தாரி இயக்க நிறுவனர். அது வந்து கரெக்டு தான். பாபா ராம்சிங் வந்து நாம்தாரி இயக்கத்தை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவருடைய உதவியால் தான் வந்து விதவை மறுமண சட்டம் 1856 வந்து போடப்பட்டிருக்கும். ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான். தவறாக கேட்டாக்க 1, 2 வந்து தப்பா இருக்கு. பின் வருவனவற்றுள் மனித வளர்ச்சி குறியீட்டில் அளவீடு எது? பின் வருவனவற்றுள் மனித வளர்ச்சி குறியீட்டின் அளவீடு எது? பிறக்கும்போது ஆயுட்காலம். பிறக்கும்போதே வந்து ஆயுட்காலம் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. அடுத்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது ஸ்கூல் புக்கில் அதிகமாக கிடைச்சிருக்காது. நம்ம பெரியார் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பாருங்க ஜார்ஜ் ஜோசப் வந்து பார்த்துருப்பீங்க. மீதி பேர்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. தலைவர்களை புனைப்பெயருடன் பொறுத்துக. ராஜகோபாலாச்சாரி. ராஜகோபாலாச்சாரி வந்து தட்சிண காந்தி என்று அழைக்கப்படுவர் ராஜகோபாலாச்சாரி. ஈவே ராமசாமி வந்து தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுவர் தான் ஈவேரா. அடுத்து ஜார்ஜ் ஜோசப் வந்து ரோசாஃபு துறை. ரோசாஃபு துறை என்று அழைக்கப்படுவது தான் ஜார்ஜ் ஜோசப். சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து வெள்ளி நாக்கு நாவலர். வெள்ளி நாக்கு நாவலர்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஆப்ஷன் வந்து 2413. ஆப்ஷன் வந்து கரெக்ட். அடுத்தது சி.என். அண்ணாதுரை பற்றி கருத்துக்களில் சரியானவற்றை எவை? சரியானவை எவை? தமிழ் தினசரி பத்திரிகை விடுதலையை பதிப்பாசிரியராக சேர்ந்தார். தமிழ் தினசரி பத்திரிகை விடுதலையில் பதிப்பாசிரியராக சேர்ந்தார். கரெக்டு தான். திராவிட நாடு பத்திரிகையை துவங்கினார். திராவிட நாடு பத்திரிகை கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்டால் இவர் தான். இவருடைய முதல் கட்டுரை ஆனந்த விகடன் பத்திரிகையில் 1934 வெளியிடப்பட்டது என்பதும் கரெக்ட் தான். ஸோ மூணுமே வந்து கரெக்ட். கூற்று மற்றும் காரணம் வகை. நீதி கட்சி கோயில் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த முயற்சி செய்தது. ஆமாம், நீதி கட்சி வந்து கோயில் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த வந்து முயற்சி செஞ்சிருப்பாங்க. அறநிலைத்துறையை வந்து கிரியேட் பண்ணதும் யாருன்னு கேட்டால் நீதி கட்சி தான் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து கரெக்டு தான். இந்து அறநிலையத்தில் உள்ள தனிநபர் மற்றும் குழுவில் பொறுப்பில் உள்ளவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை எதிர்க்கிறது. தவறாக பயன்படுத்த வந்து எதிர்த்து தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கூற்றிற்கான விளக்கம் வந்து காரணம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். விளக்கமும் கரெக்ட் தான். அம்புஜதம்மாள் பற்றி பின்வரும் தொடர்களை கவனிக்க. அம்புஜதம்மாள் பற்றி பின்வரும் தொடர்களில் கவனிக்க. சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டவர். சட்ட மறுப்பு இயக்கத்தில் வந்து கலந்துட்டு இருப்பாங்க. கரெக்டு தான்.
காங்கிரசின் 3வது சர்வாதிகாரி எனப்பட்டவர் யாருன்னு கேட்டா அம்புஜாம்மாள் என்பதும் கரெக்ட் தான். தமிழ் இலக்கியம் மற்றும் இசைக்காக அரும்பாடுபட்டவர் வந்து இவங்க கிடையாது. இவங்க வந்து கிடையாது. ஸோ இது வந்து தப்பு. சரிங்களா? தர்மாம்பாள் தான் வந்து பாடுபட்டிருப்பாங்க. 1964 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது என்பதும் கரெக்ட். ஸோ 3 மட்டும் அந்த தப்பு. மற்றபடி எல்லாமே கரெக்ட். அடுத்தது திருக்குறள். திருக்குறள் வந்து பாருங்க ஒரு 5 கொஸ்டின் குடுத்திருப்பாங்க. சரிங்களா? திருக்குறள் வந்து பாருங்க ஒரு 5 கொஸ்டின் குடுத்திருப்பாங்க. ஸோ இத வந்து பார்க்கலாம். வள்ளுவர் கூறும் அறமதிப்பீடுகள். வள்ளுவர் கூறும் அறமதிப்பீடுகள் கடந்த காலத்திற்கு உரியன. கடந்த காலத்திற்கு உரியன. தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியன. நிகழ்காலத்திற்கு மட்டும் உரியன. எங்கும் எப்போதும் யாவருக்கும் பொருந்துவது தான் அறக்கருத்துக்கள். அறக்கருத்துக்கள் வந்து பாருங்க எங்கும் எப்பொழுதும் யாருக்கும் பொருந்துவது தான் குடுத்திருப்பாங்களே தவிர, கடந்த காலத்துக்கோ, தமிழ்நாட்டுக்கு மட்டுமோ, நிகழ்காலத்துக்கு மட்டும் அப்படிலாம் குடுத்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ 4த் ஆப்ஷன் மட்டும் கரெக்ட். அறத்துப்பால் குறளில் எண்ணிக்கை. அறத்துப்பால் குறட்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அறம் 38 அதிகாரம் இருக்கு. ஸோ 380. பொருள் வந்து பாருங்க 70 அதிகாரம் இருக்கு. ஸோ அது வந்து 700. அடுத்து பாருங்க இன்பப்பால் வந்து பாருங்க 25 இருக்கும். ஸோ 250 வந்து அது இருக்கும். அடுத்த கொஸ்டின். செல்விருந்து ஓம்பி வருவித்து பார்த்திருப்பான். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். யாருக்கு விருந்தினராக அமைவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? கடவுளுக்கு, தேவர்களுக்கு. டேஷ் உழைவு இன்றி டேஷ் உழைவு இன்றி தாழாது உணற்று இருப்பவர் எத்தகைய உடையவர் என்று திருக்குறள் குறிப்பிடுகிறார்? ஊழையும் உள்பக்கம் காண்பவர். பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் எதனை அகல்விளக்காக உருவகப்படுத்துகின்றார்கள்? பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் எதனை அகல்விளக்காக உருவகப்படுத்துகின்றார்கள்? பொய்கை ஆழ்வார் வந்து பாருங்க பூமியை. அதே பூதத்தாழ்வார் வந்து பாருங்க அன்பு வந்து சொல்லியிருப்பாரு. பொய்யே தகலையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வந்திருக்கும் இல்லையா? வையகமே தகலையா அப்படின்னு சொல்லி பாட்டுலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுதான். இது ரெண்டுமே வந்து அதாவது பொய்கை ஆழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th ஒரு பாக்ஸ் கொஸ்டின் வரும். 7th வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் வரும். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் சொல்லியிருப்பாரு. வையம்னா உலகமே பொய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? பூமியை வந்து சொல்லியிருப்பாரு. அதே பார்த்தீங்கன்னாக்கா பூதத்தாழ்வார் அன்பே தகலியா அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அன்பை வந்து பொய்ன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பூதத்தாழ்வார். ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. 1 and 3 வந்து கரெக்ட். தோழி அறத்தோடு நிற்றல் எந்த துறையின் அமைந்த நூலாகும்? தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் எது? குறிஞ்சி திட்டு. தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம். தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் எது? பாறை ஓவியம் மல்லபாடி. அவ்வளோதாங்க. கொஷின் வந்து முடிஞ்சுது. சரிங்களா? ஒரு 40 கொஷின் பார்த்துருப்போம். 40 கொஷின் பார்த்து முடிச்சிருப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.